கொஞ்ச நாளைக்கு எந்த மாரத்தானும் ஓட வரேன்னு ஒரு முடிவுல இருந்தேன். ஆனா நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் நமக்கு மேலயே ஒரு முடிவு எடுக்கும். அந்த முடிவு தான் இன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு அந்த மாரி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிறேன். அதுக்கு முன்னாடி இது நான் கேட்பற எபிசோட் 75. வீடியோ பார்க்குறவங்களா உங்க வீட்டு பிள்ளை நடிச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு பாருங்க. ஜிம்முக்கு வந்ததுலேருந்து நான் எல்லா டேயும் கரெக்டாக பண்ணிடுவேன். ஆனா இப்படி ஒரு டே இருக்குன்னே தெரியாம இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருக்கேன். கோர்க்குன்னு ஒரு டே இருக்கு. அதுதான் கோர் முழுசா ஸ்ட்ராங் பண்ணுமா. அது தெரியாம தான் நான் இத்தனை நாளா வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். இன்னைக்கு ஜிம்மில் கோர் ஒர்க் தான். இந்த ஒர்க் அவுட்லாம் அப்பப்போ அங்கங்க பண்ணியிருக்கேன். ஆனா இதெல்லாம் சேர்த்து ஒரே அடியா ஒரே நாள்ல பண்ணுன்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மாதிரி வித்தியாசமா வகுறுலாம் கண்ட மணிக்கு வலிஞ்சிச்சு. அப்படியே வெற்றிகரமா அதை முடிச்சுட்டு மார்க்கெட்ல போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வச்சேங்க அம்மா. அதையும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இந்த சிக்கன் இருக்குல்ல, சிக்கன் அதை போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு அதை சுட்டு தான் திங்க போறோம். கையில் கிடைச்ச மசாலா எல்லாத்தையும் அள்ளி போட்டு அப்படியே மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சாச்சு. இப்பதான் காலை உணவே சாப்பிட்றேன். அந்த ஜிம்மு முடிச்சிருந்தோன்னே வகுறு காராண்டுச்சு. அடிச்சு அள்ளி போட்டு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் பேச டைம் கிடைச்சா கேட்பேன். அப்பெல்லாம் கொஞ்சம் ஃபீல் குட்டா இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல் குட்டான சாங் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் ஃப்ரீயா இருக்கப்ப கேட்டுக்குவேன். அப்படியே சட்டப்பட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்துக்கானதை மும்முரமா படிச்சிட்டு இருக்கேன். அது என்னன்னு கூடிய விரைவில் அறிவிப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மேரினேட் பண்ண சிக்கன்ல அப்படியே அழகா எடுத்து அடுப்புக்குள்ள வச்சாச்சு. கொஞ்ச நேரம் டைம் கொடுத்தா அதுவே சூடா ரெடி ஆகி வந்துடும். இருந்தாலும் நமக்கு அந்த பொறுமை இல்லை. அந்த அடுப்பு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தம்பிக்கிட்ட இந்த மாதிரி நிறைய குக்கிங் வீடியோ இருக்கு. ஆனா அதை பத்தி வீடியோவை போடலாமா வேணாமா நிறைய யோசனையும் இருக்கு. ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. போடலாமா வேணாமா எப்படி போடலான்னு. உடன்பிறப்புக்கு இருக்க பிஸி ஷெட்யூல்ல அவங்க ஃப்ரீயா உட்காந்து நம்மளோட சாப்பிட்றதே பெருசு. அப்படியே அவங்களோட உட்காந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே போய் பொறுமையா உட்காந்து மடிக்கணினியை மடியில வச்சு கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீடியோ எடிட் பண்றதே நமக்கு தனி ஒரு வேலையா இருக்கு. அந்த கொஞ்ச நேரத்தில் அதை முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி போய் ஒரு 2 இளநியை பிடிங்கி அழகா வீட்டில் வச்சுட்டு அப்படியே ரன்னிங் கிளம்பணுன்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். இன்னைக்கு பெருசாலாம் எந்த பிளானும் இல்லை. ஒரு 2 to 1 கிலோமீட்டர் ஓடலாம் தான் போனேன். பொறுமையா ஒரு கிலோமீட்டர் ஓடி பொறுமையா ரிட்டர்ன் நடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒன்று சொல்றேன் இருந்தேன்ல, தேனியில் வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு மேரத்தான் இருக்கு. அதுக்கு போலான் இருக்கேன். எப்படியோ வெற்றிகரமா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து உடன்பிறப்போட உதவியோட சப்பாத்தியை செஞ்சு சாப்பிட்டு நாளை முடிச்சாச்சு. நீங்கள் ஏதாச்சும் முடிச்சிங்க நண்பர்களே?